வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி இஸ் கனடாவுல இருந்து ஒரு குழு இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அரசு தரப்புல இருந்தே வந்திருந்தாங்க. எங்க நாட்ல பணம் கிடக்கு, ரோடு கிடக்கு, தொழிற்சாலை கிடக்கு, வீடு கிடக்கு, நிலம் கிடக்கு, நஞ்ச கிடக்கு, புஞ்ச எல்லாமே இருக்கு. அதனால தான் எங்க நாடு பணக்கார நாடுங்கிறேன். கனடா நாடு. இப்ப என்ன புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்க யாருக்குமே பிள்ளையே பிறக்க மாட்டேங்குது. யாரு? அந்த நாட்டுல இருந்து வரக்கூடிய அதிகாரிகள் இந்திய தரப்புல சொல்லக்கூடிய வார்த்தை நான் சொல்றது. யாருக்குமே பிள்ளையே பிறக்க மாட்டேங்குது. அரசாங்கம் கதி கலங்கி போய் கிடக்கு. என்னடா எல்லாமே இருக்கே! எல்லாம் மக்களுக்காக தானே வளர்த்து விட்டோம். வளர்த்தா எவனுக்கு பிள்ளை இல்லையே! இதெல்லாம் எதுக்கு வெட்டியாவுல போயிரும் கடைசில. ரோடு போட்டது வெட்டி, தொழிற்சாலை கட்டினது வெட்டி, சுகாதாரத்த வளர்த்தது வெட்டி, இவ்வளவு நவீன ரகங்கள ஏரோப்ளேன விடுறது வெட்டி, கடைசில பிள்ளையே பிறக்க மாட்டேங்குதேப்பா! எத்தன தடவ பிறக்க பிறக்க மாட்டேங்குதாம். எத்தன தடவ ஒருத்தனுக்கு ஊசி போட்டாலும் கரு நிக்க மாட்டேங்குதாம். என்னான்னே தெரியல அப்படின்னு சொல்லி, அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இந்தியாவுல இருந்து ஒரு 25,00,000 பேர கனடாவுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க. நாங்களே குடியுரிமை குடுத்துறோம். நாங்களே 2,00,00,000 3,00,00,000 குடுத்துடுறோம். அவர் இஷ்டம்னா தங்கட்டும், இல்லைன்னா பிள்ளை பெத்துவிட்டு வந்துரட்டும். இதுதான் அவைங்க சொன்ன கோரிக்கை. சரி அந்த நாட்டுதே இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாடுகளா இப்படித்தான் ஒவ்வொரு செய்தியா வந்துகிட்டே இருக்கு. ரஷ்யாவுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அங்கேயும் பிள்ளையே பிறக்க மாட்டேன்டுச்சாம். எவனுக்கு எடுத்தாலும் கல்யாணம் தான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறானா? அவன் பாட்டுக்கு நோக்கப்படி காலேஜ் பிள்ளைய கூட்டிட்டுறேன். அவனா மோதிரம் மாத்துறேன். அப்புறம் திடீர்னு நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு அப்பன் ஆத்தாட்ட சொல்றேன். அங்கே நாடு அப்படித்தானே. திடீர்னு நான் இவதான் என் மருமக. இந்தா இதுதான் உன் மருமக. இது என் பொண்டாட்டி. சரிப்பா வாப்பா. அடுத்த நாளே உட்காந்து சமைச்சு சாப்பிடுவோன்னேன். அங்கே நாட்டுல அப்படித்தான் இருக்கு. அப்ப இவங்கிட்ட கேட்ட உடனே, கல்யாணம் பண்ணி வச்சா பிள்ளை பிறக்க மாட்டேங்குது. அங்கேயும் இந்த கதை தான். ரஷ்யாவுல இந்த கதை தான். பார்த்தாய்ங்க. என்னடா குழந்தை சதவீதம் குறைஞ்சுகிட்டே வருதேடா! இங்க என்னடா குளிர் பிரதேசம்னு அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு ஆய்வு நடத்துறாய்ங்க. எப்பவுமே குளிர் பிரதேசம் தான் ரஷ்யா. இருந்தாலும் இங்க பிள்ளையே பிறக்க மாட்டேங்குது அப்படின்ட்டான். பார்த்தேன். ஆஹா! இது என்னடா உலகத்துக்கே ஆபத்தாவுல இருக்கு. இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதின் கூப்பிட்டு இதுக்கு ஆலோசனை கேட்டாரு உயர் அதிகாரிட்ட போறேன். இப்ப என்ன பண்றது? பிள்ளை பிறக்க மாட்டேங்குது. என்ன பண்றது இப்ப? கல்யாணம் பண்ணி அவன் பாட்டுக்கு போறேன், வர்றேன், அவன் பாட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா பிள்ளை பிறக்க மாட்டேங்குதே. யாருக்குமே பிறப்பு செய்தி நிண்டு போச்சேப்பா. இது என்ன ஆபத்தாவலப்பா இருக்கு. இதுக்கு என்னப்பா பண்ணலாம்? அப்படின்னு அவன்கிட்ட கேட்க. அதுக்கு அவைங்க சொன்னாங்களாம், இவன் காலையில வேலைக்கு போயிடுறான் இவன் ஒரு பக்கம். பொண்டாட்டி ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுறான். 2 பேரும் வர்றது மணி 10:30. 10:30க்கு வந்தாலும் சாப்பாட அவங்க அவங்க ஆபீஸ்ல போய் சாப்பிட்டு வந்துடுறான். அவ ஆபீஸ்ல அவன் சாப்பிட்டு வந்துடுறான். வந்த உடனே நேர லேப்டாப் நோண்டுறாய்ங்க. நேர செல்போன நோண்டுறாய்ங்க. முகம் பார்த்து பேசுறது கிடையாது. முகம் பார்த்து பக்கத்துல பக்கத்துல படுத்து கிடந்தாலும், பொண்டாட்டி வடக்க திரும்பிக்கிட்டு ஒரு செல்போனு, புருஷன் தெக்க பார்த்துட்டு ஒரு செல்போனு. ஆக மொத்தத்துல இப்படி இருந்தா எப்படி இணக்கவர்ச்சியே இல்லைன்ட்டான். சுருக்கமா இணக்கவர்ச்சியே இல்ல. குழந்தை பெறுறதுக்கு ஆணோட பெண்ணு சேர்றதுக்கு ஒரு கவர்ச்சி வேணும்ல. அந்த கவர்ச்சியே இல்லாம போச்சு அப்படின்ட்டான். புதின் ஆடி போயிட்டாப்புல. அட சண்டால அப்ப இணக்கவர்ச்சி இல்லைன்னா தொலைஞ்சேடா உலகமே. எப்புட்றா குழந்தை பிறக்கும்? இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்பன்னா? இணக்கவர்ச்சிய கூட்டுறதுக்கு என்னடா பண்ணலாம்? அப்படின்னு சொல்லும்போது, ஒண்ணு செய்வோம். 6 மணிக்கு மேல லைட்ட பூரா அமத்திறது. எங்கேயுமே லைட்டே இருக்கக்கூடாது. ரோட்ல நடமாடுனா கைது. ஒரே பேச்சு. ரோட்ல நடமாட்டுனா கைது. கரண்ட பூரா அமத்தி போட வேண்டியது. வெளியில வர முடியாதுல்ல. கரண்ட் அமத்தலைன்னா செல்போன் எடுக்குமா? சரி லேப்டாப் எடுக்குமா? சரி காருக்கு பெட்ரோல் போட முடியாது. அங்கே பல்கலா பூட்டிருவாய்ங்க. அங்கே பூட்டிருவாய்ங்க. வெளியில வந்தாலும் அவதாரம். கைது. அப்போ ஆக மொத்தத்துல என்ன செய்வாய்ங்க? வீட்டுக்குள்ள தான் கிடந்தாகணும். வீட்டுக்குள்ள கிடந்தா என்ன ஆகும்? ஒரு கவர்ச்சி ஏற்படும். பொழுதுபோக்கு வேற வழி அந்த காலத்துல எப்படி புள்ள பெத்தேன்? அந்த காலத்துல ஒரு வீட்ல எப்படிப்பா இந்தியாவுல 10 பிள்ளை, 20 பிள்ளை எப்படி பெத்தேன்? பொழுதுபோக்கு வேற வழியே கிடையாது. வயக்காட்டுக்கு போவேன். கத்திரிக்காய புடுங்குவேன். கம்ப விதைப்பேன். அறுத்து கொண்டாந்து போடுவேன். 6 மணிக்கு இடிஞ்சு கரண்ட் இல்ல. செல்போன் கிடையாது, டிவி கிடையாது. எதுவுமே கிடையாது. சுருக்கமா. பொழுதுபோக்கு இடம் இல்ல. அதனால பொண்டாட்டிய கட்டிப்பிடிச்சு பிள்ளை பெறதே வேலை. அப்படித்தான் இருந்துச்சு அப்ப. வேற வழி கிடையாது. அப்ப அப்படி இருந்துச்சு. இப்ப என்ன சொன்னா, பொண்டாட்டிய கட்டி கொண்டாந்து வச்சுக்கிறேன். அவள பார்க்கறக்கு நேரம் இல்ல. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வேற மாரி போயிருச்சு. செல்போனு, அது, இது, லொட்டு வேலை பளு, அப்படியாக்கும், இப்படியாக்குன்னு பல கதைய விட்டுட்டு, இவங்க கு குழந்தை பெறக்கூடிய இஷ்டமே இல்ல. இந்திரா காந்தி எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போயி, வம்படியா கூட்டிக் கொண்டு இந்தியாவுல ஜனத்தொகை கூட இருக்கு. நாடு அதனால தான் ஏழை நாடா போச்சுன்னு சொல்லி தூக்கி கொண்டு போய் அதான் 75,00,000 பேர் கருப்பத்தடை பண்ணாங்க அப்பயே. தூக்கி கொண்டு அவனா ரோட்ல உட்கார்ந்துருந்தா எத்தன பிள்ளை? தூக்கி கொண்டு போயிறது அவன. கார்ல பிடிச்சு ஏத்தி கொண்டு 75,00,000 பேத்த கருப்பத்தடை பண்ணி விட்டுச்சு. அது பாட்டுக்கு. 75,000 பேர் நினைக்கிறேன். 75,000 பேர் கருப்பத்தடை பண்ணி விட்டுச்சு. அப்ப இந்தியாவுல அப்படி ஜனத்தொகை கூடி கூடி பெருஞ்சவங்க எல்லாரும் சொன்னாங்க, இந்தியாவுல இந்தியா ஏழை நாடா இருக்கிறதுக்கு காரணமே அங்கே ஜனம் கூடும்ப்பா அப்படின்னாங்க. இப்ப என்ன ஆயிப்போச்சு, எங்கேயுமே பிள்ளை பிறக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? அப்ப என்ன காரணம்னா, வசதியே கிடையாது. வசதி இப்படிலாம் கிடையாது. காச கண்லயே பார்க்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவ நெல்லு வரும். வீட்ல போட்டுருப்பாய்ங்க. கம்பு அடிச்சு வீட்ல போட்டுருப்பாய்ங்க. கலப்ப ஆடு, மாடு, பிள்ளை ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு போகுங்க. அதோட முடிச்சுக்கிருவாய்ங்க. இதோட முடிச்சுக்க வாழ்க்கை சுருக்கமா தான் இருக்கும். இவ்வளவெல்லாம் இருக்காது. இவ்வளவு நீளமான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. நீட்டமான வாழ்க்கை, ஓவரான வாழ்க்கையெல்லாம் அப்ப கிடையாது.
சுருக்கமான மாடை பத்திட்டு போவாங்க, ஆட்டுக்குட்டியை பத்துவாங்க, கம்பை நடுவாங்க, நெல்லை விதைப்பாங்க, கொண்டாந்து போடுவாங்க. 5 மணி ஆயிட்டா நைட் சாப்பாடை முடிச்சிருவாங்க, தூங்கிடுவாங்க. அவ்வளோதான், சுருக்கம் முடிஞ்சு வச்சு. நைட்டு பார்த்தா 2 மாதத்துல பார்த்தா பொண்டாட்டி வயிறை தள்ளிக்கிட்டு இருப்பான். என்னடா இது 11 12வது பிள்ளை, அவருக்கு 13வது பிள்ளை. இதுதான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்போ அப்படி சூழ்நிலை இருந்துச்சு. இப்ப என்னன்னா, எங்க பார்த்தாலும் இப்ப இப்ப இந்த இந்த கருவூட்டல் மையம்னு சொல்லி, செயற்கை கருவூட்டல் மையம் சொல்லி குழந்தைகள உருவாக்குறாங்க. அதுக்கு கூட இப்ப இன்ட்ரெஸ்ட் கூட அதுவும் குறைஞ்சிருச்சுங்க. பல காலேஜ் மாணவர்கள்ட்ட கருத்து கேட்டதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறது இஷ்டமே இல்லைன்னு பொம்பள புள்ள பூரா சொல்லுதுங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டம் இல்ல. என்ன காரணம்? அப்படின்னு ஆய்வு நடத்தினா, ஒரே டார்ச்சர். சுதந்திரமே அடிபட்டு போகுது. புருஷனுக்காக ஒரு வாழ வேண்டியது இருக்கு. அப்புறம் பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது இருக்கு. மாமியாருக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது இருக்கு. ஆக நம்ம வாழ்க்கைய அடுத்தவங்க பங்கு ஓட்டுட்டு, கூறு ஓட்டுட்டு போயிடுறாங்க. நமக்காக வாழ முடியல அப்படிங்கிறாங்களாம் சர்வே கணக்கு. பாத்தீங்களா? இது உண்மையில ஏத்துக்கிறக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம வந்து வெளியில இருந்து ஒரு கருத்தை சொல்றோம். நான் எங்களுக்காக வாழ முடியலப்பா. என்னைத்தையும் நான் இழந்து எல்லாரும் என் சுகத்தை பூரா பிரிச்சுட்டு போயிடுறாங்க. நான் எதுக்கு பிறந்தீங்கிறது எனக்கே தெரியல. எல்லாரும் பிரிச்சுட்டு போயிடுறாங்க. புருஷனுக்காக காலைல எந்திரிச்சு 6 மணிக்கு அவனுக்கு சாப்பாடு செய்ய வேண்டியது இருக்கு. பிள்ளைகளுக்காக அதுக்கு ஒண்ணு செய்ய வேண்டியது இருக்கு. அதை பள்ளிக்கூடத்துல விட வேண்டியது இருக்கு. அப்புறம் பஞ்சாயத்து அது இது லொட்டு லொசுக்குன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிக்குது. அதனால இந்த டார்ச்சர் எனக்கு தேவையே கிடையாது. நான் படிச்சிருக்கேன், நான் வேலை பார்த்துக்கிருவேன், சுதந்திரமா நான் வாழ்வேன். அவ்வளவுதான் சுருக்கமா. இதுக்குள்ள ஒருத்தர் போய் நான் கொத்தடிமையா இருந்து ஒரு கூடாரத்துக்குள்ள நான் வாழ விரும்பல அப்படின்னு காலேஜ் பிள்ளைய கூட சொல்லுகிறான். இப்ப ரொம்ப ஆபத்தான விஷயத்துக்கு பாருங்க. இதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு முடிவுக்கு வர என்ன காரணம்? அறியாமை நீங்கிருச்சு. எல்லாரும் படிச்சுட்டாங்க. எல்லாரும் படிச்சுட்டாங்க. வாழ்க்கையை விரிவா அலசி ஆராயிறாங்க. ஆகா இவ்வளவு சிக்கல் இருக்க. வாழ்க்கைக்குள்ள என்னடா போல ஆபத்தாவுல இருக்கு. தொடர் நடுங்குறாப்புல இருக்கு அங்க போனா. கல்யாணம் ஃப்ரீயா இருக்கிறது போக, தாய் தகப்ப வீட்டுல ஃப்ரீயா விளையாண்டுகிட்டு இருக்கிறது போக, அங்க போனா புருஷனுக்கு 2 அடி வாங்குறாப்புல இருக்கு. பிள்ளைகிட்ட வை வாங்குறாப்புல இருக்கு. மாமியார்ட்ட கடி வாங்குறாப்புல இருக்கு. தேவையா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரியா திங்க் பண்ண உடனே அந்த குடும்ப வட்டத்துக்குள்ளே போக மறுக்கிறாங்களாம். போக வாய்ப்பு இல்ல, போக மறுக்கிறாங்களாம். இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு என்ன ஒரு கணக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்திய அதாவது போதைப் பொருள் தடுப்புத்துறை பிரதமருக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. முதலமைச்சருக்கு அறிக்கை கொடுத்தாங்க. என்ன காரணம்? அவர் கஞ்சா கூடிடுச்சு. காரணம் என்ன? கஞ்சா கூடுனதுக்கு என்ன காரணம்? விளக்கம் சொல்லுங்க முதல்ல. அப்படின்னு கேட்ட உடனே எல்லா உளவுத்துறை பிரிவும் கிளீனா பெரிய அளவுல ஆய்வு பண்ணி ரிப்போர்ட்டை பிரதமர்கிட்ட கொடுத்துறேன். முதலமைச்சருக்கு ஸ்டாலின்கிட்ட கொடுத்துறேன். அதுக்கு என்ன சொன்னேன்? முன்னாடி யாருமே சிறுவர்கள்ட்ட காசே புழங்காது. இப்ப எல்லாரும் படிச்சிருக்கேன். எல்லாரும் லட்சக்கணக்கா வாங்குறேன். தகப்பேன் ரூ. 500 சம்பாரிச்ச தகப்பே ரூ. 100 சம்பாதிக்கிறேன், ரூ. 200 சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு. மயன் ஹைடெக் வெளியில பெரிய லெவல்ல படிச்சு, பெரிய லெவல்ல கம்ப்யூட்டர் வேலை பார்த்து மாசம் 2,00,000 சம்பளம் வாங்குறேன். ஆக கீழ் மட்டத்துல சகசமா பணம் புழங்குது. வாழ்க்கை முறையே மாறி போச்சு. அவன் சுதந்திரமா வாழ பார்க்கிறேன். அவன் ஜாலியா வாழ பார்க்கிறேன். அப்போ வாழ பார்க்கும்போது அவனுக்கு ஜாலிக்கு எது உரம் போடுதுன்னு அவனை அறியாமையே ஒரு என்ன பிரிஞ்சு பறஞ்சு போய்கிட்டே இருக்கு. அது கஞ்சா குடிக்கிறேன், ஓட்டருக்கு வாங்குறேன், சிகரெட்டு குடிக்கிறேன், காரை வாங்குறேன், மோட்டர் சைக்கிளை வாங்குறேன், டூர் போறேன், கோவா போறேன், வெளிநாட்டு டூருங்கிறேன், அந்த டூருங்கிறேன், இந்த டூருங்கிறேன். இதுக்கு என்ன காரணம்? சுதந்திரமான பொருளாதாரம். எல்லாத்துக்கும் அப்ப பொருளாதாரம் கிடைச்ச கண்டுதே கெட்ட வளத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு ஆய்வை வந்து கொடுத்தாங்க. அந்த காலத்துல பணம் இல்ல, வேற பொழுதுபோக்கு இடம் இல்ல, வீட்டுலதே இருந்தாகணும், கரண்டும் இல்ல. அப்ப பொழுதுபோக்கு என்ன வழி? பொண்டாட்டி படுத்தே ஆகணும். வேற வழி இல்ல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. பொண்டாட்டி இருக்கா, எல்லாமே இருக்கு. பொழுதுபோக்குறதுக்கு 1008 வழிகள் இருக்கு. ஆக இதுக்கெல்லாம் என்ன பண்றது? இங்க இந்தியாவுல குறைஞ்சு போச்சான். தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமா போச்சான். சந்திரபாபு நாயுடு வந்தவனே சொல்லிட்டாப்புல 2 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்தவனே சொல்லிட்டாப்புல டக்குன்னு. ஆஹா இந்தியாவுல குழந்தை சதவீதம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. அதனால 3 புள்ள பார்த்தா 50,000 வாங்கிக்கிட்டார். 3 புள்ள பத்திட்டியா 50,000 உன் அக்கௌண்ட்ல ஏத்தி விட்டு. அப்படின்னு ஒண்ணு அங்கே ஒரு மாதிரியா போய்கிட்டே இருக்கு. எலான் மஸ்க் கூட உலக பணக்காரர் முதல் பணக்காரர் எலான் மஸ்க் கூட ஒவ்வொருத்தரும் 25 பிள்ளை பெத்துக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் 20 காரணம் இல்லாம சொல்லல. ஏன்னா பிள்ளை பிறக்காத ஒரு காலம் உருவாக போகுதுங்கிற காத்தே இதெல்லாம் சொல்றாங்க. எலான் மஸ்க்கு இப்பத்தே 17வது பிள்ளை பிறந்துச்சான். அவர் வயசு என்ன 57. எலான் மஸ்க்கு 57 வயசுல இப்போ 17வது பிள்ளை பெற்றிருக்காரு. இப்ப அவர் வசதி இருக்குங்கிறது தனி பிரச்சனை. ஆனா அந்த கருத்து ஒரு முக்கியமான கருத்தா இருக்குல்ல நமக்கு. ஆக மொத்தத்துல உலகம் முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்க, உனக்கு வளர்ச்சி, பணம், வளர்ச்சி, பொருளாதாரம், வீடு, வாசனை, ஆனந்தமா வாழ்றது, போறது, வர்றதுல போய்க்கிட்டு இப்ப குழந்தை பிறப்பே இல்ல. கவர்ச்சி தன்மையும் போச்சு. உள்ள ஆய்வு ஒண்ணு போட்டா அந்த விந்தணுக்களும் மாறி போச்சுங்கிறேன். குணாதிசயம் மாறி போச்சான். இவன் மாறல. இவன் எப்படி மன ரீதியா வேற வேற மாதிரி போயிட்டானோ, சிந்திச்சு போயிட்டானோ, அது மாதிரி உள்ள இருக்கக்கூடிய இந்திரியத்துல இருக்கக்கூடிய உயிரணுக்களும் மாறுதான். அது திங்க் பண்ணிக்கிட்டு போதான். நம்ம குழந்தை பிறக்கிறதே வேலை அப்படிங்கிற அதுவும் மறக்குதான். ஆக மொத்தத்துல பெரிய குழப்படி ஆகி போய் 3 புள்ள பார்த்தா அவனை 50,000 தரேன்னு சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டாரு. இப்ப விசைட்ட தமிழ்நாடுல கவர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க.
தமிழ்நாட்டுல குழந்தை பிறப்பு சதவீதம் 1% இருக்குன்னு 1.2 சராசரி 2.3 இருக்கணுமா. பாதிக்கு மேல அவுட்டுன்ட்டேன். பாதிக்கு மேல அவுட்டு. ஆக இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா குழந்தையே பிறக்காது. ஏற்கனவே கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாளுக ஒரு குரூப்பு. ஒரு குரூப்பு பயந்துகிட்டு கிடக்காளுக சுதந்திரம் போயிரும்னு. இன்னொரு குரூப் என்ன பண்றாளுகலாம் அழகு போயிரும்னு பிள்ளை பிறந்த தள்ளி போடுறாளுகலாம். இன்னொரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு இப்படி இன்னொரு குரூப்பு சம்பாத்தியம் எனக்கு அவருக்கு நிகரான சம்பாத்தியம் இப்படி போயிடுறாங்களாம். ஆக மொத்தத்துல நாலாபுறமும் இந்த குழந்தை பிறப்பு சதவீதத்தை குறைச்சுக்கிட்டே வருதுங்கிறேன். குறைச்சுக்கிட்டே வருது. எல்லாமே குளோஸ் ஆகி போச்சு அப்படிங்கிற. இப்ப விஷயம் என்ன சொல்ல போறாருன்னா, இங்க அதே மாரி 3 பிள்ளை பெத்தா 50,000 1,00,000 குடுத்துருவோமா அப்படின்னு ஆலோசனை வேற நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஆலோசனை நடத்தினாலுமே, இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு பதிலாத்தான் இருக்கு எனக்கு பார்க்க. என்ன காரணம்னா, அப்ப வசதி இல்ல, பிள்ளை இருந்துச்சு. இப்ப வசதி இருக்கு, பிள்ளை கிடையாது. இதுக்கு என்ன காரணம்? அறிவான ஆளா இருப்பான், என்ட்ட பண வசதி இருக்காது. அறிவான ஆளு பண வசதி இருப்பாப்பா. சொத்து பத்து நெறைய கிடக்கா, வீட்ல பிள்ளை இருக்காது. இது எழுதப்பட்ட விதிதான். இது ஏற்கனவே மேல இருந்து எழுதப்பட்ட விதி. அது மாரி இப்ப எல்லா பேரும் என்ன வசதி, காசு, பணம், பொருளு, ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்த வச்சுக்கிட்டு வேற வேற திசை திருப்பிட்டான். இப்ப பிள்ளை எல்லாம் போச்சு. முன்னாடிலாம் எழுதியே போட்டிருப்பாங்க. முன்னாடியெல்லாம் எல்லாருமே எல்லா ஆஸ்பத்திரியும் எழுதுவேன். நாமே ஒரு குழந்தை. நமக்கு எதுக்கு குழந்தை? இந்தியாவுல எழுதி போட்டுருப்பாய்ங்க. நாமே ஒரு குழந்தை. நமக்கு எதுக்கு குழந்தை? குழந்தை கட்டுப்பாடு. குழந்தைய வேணாம்பாய்ங்க. இப்ப அப்படியே காலம் மாறி குழந்தை பிறக்க மாட்டேங்குதுன்னு எல்லாரும் தவிச்சுக்கிட்டு லட்சக்கணக்கா 1,00,00,000, 2,00,00,000, 50,00,000, 40,00,000 செலவழிச்சுக்கிட்டு அப்பவும் குழந்தை பிறக்கும் போதே ஜீன்கள் மாறி போகும். ஜீன்கள் மாறிச்சா ஊனமா போகுது. சிந்திக்க திறன் இல்லாம போகுது. ஆக இயற்கையாவே எந்த வேலையும் நடக்கலைன்ட்டான். சுருக்கமா. நடக்கிற வேலை இயற்கையா நடக்கணும்ல. அப்ப நடக்கலைன்னு வைங்க. இவ்வளவு திட்டங்கள் இவ்வளவு நாளா போட்டு வந்த திட்டங்கள் ரோடு போடுறது, தொழிற்சாலை கட்டுறது, இவ்வளவு காரு, வண்டி, போக்குவரத்து இதெல்லாம் நின்றுவோமே, தப்பிச்சு நின்றுவோமே. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் தேவையில்லாத வேலையா தானே இருக்கு கடைசியில பார்க்கும்போது. இது எங்கேயோ நம்ம எங்கேயோ தள்ளி போயிட்ட மாரில இருக்கு. உலகத்த விட்டு நம்ம ஓட்டத்துல விட்டு நம்ம எங்கேயோ தள்ளி போன மாரில இருக்கு. ஆக மொத்தத்துல இதுக்கு கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. குழந்தை பிறவை ஊக்கப்படுத்துறது எப்படி? அவங்க பொருளாதாரத்த அவங்க பாதுகாப்பா நம்ம பாதுகாப்பா வாழணும்னு நெனைக்கிறாங்க. கூடுதலா பிள்ளைய பெத்துட்டா பாதுகாப்பு போயிரும்னு நெனைக்கிறாங்க. நம்ம அந்த பிள்ளைக்கு செய்ய முடியாம போயிரும். அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆக அவங்கவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய கல்வி பெருசா எல்லாமே எல்லாம் கூடுதலா கத்துக்கிட்டவனே, உலகத்து மேல நம்ம என்ன செய்ய வேலை செய்யணும்னு எல்லாம் மறந்துடுறாங்க. நேரா போறாங்க. இப்ப தானே ஒரு பிள்ளைக்கு 2 வயசு தானே ஆகுது. 5 வயசு ஆகட்டும். அப்புறம் குழந்தை பெத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போனா கருக்கடை மாத்திரை ஈஸியா கடையில கிடைக்குது ரூ. 2. தூக்கி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு 2 இட்லி சாப்பிட்டு போயிட்டே இருக்காது. குழந்தையும் பிறக்காது, மயிரும் பிறக்காது. அப்ப 2 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கறனால பிறக்காது. கருப்பை பால்ட்டா போயிரும். இவரு சோறு உடைச்சிருவாரு புருஷன்காரன். போதும். இந்த பிள்ளைய வளர்த்துக்கிட்டு காலத்த உன் கதைய முடிச்சுட்டு போ அப்படின்ட்டு அவ பொண்டாட்டி. ஆக மொத்தத்துல இப்படி போய்க்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும். தீவிரமா நடவடிக்கை. கரண்ட் கட் பண்ணா மட்டும்தான் எல்லாரும் வீட்ல அடங்குவேன். ரஷ்யா எப்படி பண்ணேன்? கரண்ட் கட்ட பூரா பண்ணிட்டேன். வீட்டுக்குள்ள கடை பேசாம. பிள்ளை பெறு. பிள்ளைய பெறப்பா. வெளிய வரமாட்டீல? வெளிய வந்தா அடிப்பேன். வெளிய வந்தா மிதிப்பேன். இதுவரை கைது பண்ணி உன்னைய. லேப்டாப்பும் 6 மணிக்கு மேல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாலே எதுவுமே வேலை செய்யாதே. வீட்டுக்குள்ள தானே கிடக்குற நீ. பாப்போம் அந்த மாரி திட்டத்த இந்தியாவுல யோசிங்க தமிழ்நாட்டுல.